எழுதப்பட்ட விதிகளுடனேதான் மனிதன் பிறக்கின்றான் என்று சொன்னேன். பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒருவன் எதிர்பார்ப்பவை நல்லவை மட்டுமே. அதுவே அவன் பிறப்பின் நோக்கம் எனவும் சொன்னேன். அந்த நல்லவை எவையென உன்னால் சிந்திக்க முடியுமா என எண்ணிப்பார் என முத்தியா சுவாமிகள் சொன்னார். அவற்றை இப்பொழுது எண்ணிப்பார்க்கும் அளவுக்கு இறைவன் எனக்கு போதிய நேரத்தை அளித்துள்ளான். அவற்றை நினைத்து பார்க்க தொடங்குகின்றேன். பிறந்த குழந்தை முதலில் அரவணைப்பையும் பசித்தேவையையும் விரும்புகிறது. தாயிடமிருந்து அன்பை எதிர்பார்க்கின்றது. தந்தையையும் அருகே உள்ள மற்றவர்களையும் பார்த்து மகிழத் தொடங்குகிறது. பெற்றோரிடமிருந்து மட்டுமல்லாது மற்றவர்களிடமிருந்தும் அன்பை விரும்புகின்றது. சகோதரங்களிடமிருந்தும் அன்பை எதிர்பார்க்கின்றது. எல்லோருக்கும் மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் வெளிப்படுத்த விரும்புகின்றது. பாடசாலைக்கு போகத் தொடங்கியவுடன் நண்பர்களை விரும்புகின்றது. ஆசிரியர்களும் நண்பர்களும் தன்னுடைய அன்பாக இருப்பதை விரும்புகின்றது. பெற்றோர், சகோதரங்கள், சொந்தங்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள் எல்லோரும் அன்பானவர்களாக இருக்க வேண்டும் என விரும்புகின்றது. அவ்வப்போது தனது தேவைகளை அவர்கள் முன் வந்து நிறைவேற்ற வேண்டும் என விரும்புகின்றது. பரீட்சைகளில் அதிக புள்ளிகளை விரும்புகின்றது. மதிக்கப்படுவதை, பாராட்டப்படுவதை விரும்புகின்றது. தனக்கென சொத்துக்களை உடைமையாக்கிக் கொள்ளவும் விரும்புகிறது. பருவமடையும் போது எதிர்ப்பாலானவரின் அன்பை பெரிதாக விரும்புகிறது. விசேடமானவரிடமிருந்து அதிகமான அக்கறையையும் அன்பையும் எதிர்பார்க்கிறது. குறித்த நபரை கரம் பிடிக்க விரும்புகிறது. தனக்கென வாகனம், வீடு, வளவு ஆகியவற்றை விரும்புகின்றது. அன்பான துணைவர், பிள்ளை குட்டிகளை விரும்புகிறது. வருமானம் ஈட்டிக்கொள்வதை விரும்புகிறது. பெரிய உத்தியோகத்தை, பெரிய தொழிலை, பெரிய முயற்சியை விரும்புகின்றது. தன் குடும்பத்தை பேண விரும்புகிறது. தாய் தந்தையரை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள விரும்புகிறது. சகோதரங்களுக்கும் சொந்தங்களுக்கும் அயலவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏதாவது முறையில் உதவி செய்ய எதையாவது கொடுக்க விரும்புகிறது. இறுதிக்காலம் வரை மதிப்பையும் மற்றவரால் விரும்பப்படுவதையும் விரும்புகிறது. எழுதப்பட்ட ஆயுட்காலம் முடிவடைந்து மூச்சு நின்று உயிர் பிரியும் போது வரை கூட இந்த பூவுலக இன்பத்தை விட்டு போக விரும்பாமலே போகிறது என என்னால் முடிந்தவரை பிறப்பிலிருந்து இறப்பு வரை நினைத்து பார்த்தேன். நீங்களும் இவ்வாறு நினைத்து பாருங்கள். இன்னும் எண்ணிலடங்காத மனித வாழ்வின் இன்ப எதிர்பார்ப்புகளையும் இன்ப ரகசியங்களையும் இதனுடன் உங்களாலும் சேர்த்து சொல்லக்கூடியதாக இருக்கும் என நினைக்கின்றேன். இவைதான் மனித வாழ்வில் எல்லோருக்கும் கடவுள் கொடுக்க எதிர்பார்த்தவை என்று முத்தியா சுவாமிகள் சொல்லுவார். சிலருக்கு மட்டுமே பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த பூவுலக நன்மைகள் மட்டும் கிடைத்து கொண்டிருக்கும். பழைய கடன்கள் இல்லாதவராக பிறந்து அவர் சிந்திக்க தொடங்கும் நாளிலிருந்து நல்லெண்ணங்களுடன் நல்ல தீர்மானம் மேற்கொண்டு நல்லவற்றை மட்டுமே செய்து வருவார்களானால், நான் நினைத்து பார்த்த நன்மைகள் மட்டுமல்ல, நீங்களும் நினைத்து பார்த்த நன்மைகளும் மட்டுமல்ல, விரும்பினால் மீண்டும் புறவா பேரின்ப வரத்தையும் பெற முடியும் என முத்தியா சுவாமிகள் சொன்னார். ஆனால் முற்பிறவி செய்வினியால் பழைய பாக்கி இருந்தவர் விதி அவ்வாறு அமைய மாட்டாது. அவரும் இப்பிறப்பில் மேலே முத்தியடைந்தவர் செயல்கள் போல நல்லெண்ணத்துடன் நல்ல தீர்மானம் எடுத்து நல்ல செயல்களை ஆற்றி வருவாரானால், பழைய செய்வினை கடன் தீர்க்கப்பட்ட பின் அத்திகதியிலிருந்து அவரின் ஆயுள் தவிர்ந்த ஏனைய விதிகள் மாறத் தொடங்கும். அவர்களும் பயம், கவலை, துன்பம் எல்லாம் நீங்கி இன்பமான நிகழ்ச்சிகள் தானாக இடம்பெறுவதை உணர்வார்கள் என முத்தியா சுவாமிகள் சொன்னார். அத்தகையவர்களின் துன்ப நிலை மாறி தானாக இன்பம் நிலைப்பதை உன் அனுபவங்களிலிருந்து உணரக்கூடியவற்றை நினைத்து பார்க்க முடியுமா என பார். அந்த மாற்றம் எதனால் ஏற்பட்டது என உனக்கு எண்ண முடிகின்றதா? அது காகம் இருக்க பணம் பலம் விழுந்த மாதிரியா, அல்லது காரண காரியத்துடன் நிகழ்கிறதா என்பதை நினைத்து பார் என முத்தையா முனிவர் சொன்னார். முன்னர் நான் நினைத்து பார்த்த இல்வாழ்க்கையின் எதிர்பார்ப்பை போல பாக்கி கடனுடன் பிறந்தவர்களின் துன்ப நிலை படிப்படியாக மாறி இன்பம் நிலைப்பதை எண்ணி பார்ப்பது எனக்கு கடினமாகும். நானும் அவ்வாறான பாக்கியாக இருந்த செய்வினை விளைவுடன் பிறந்தவன் என நினைக்கின்ற போதிலும், துன்பம், கவலை, பயம், நோய், தோல்வி என்பவற்றிலிருந்து விடுபட்டு முழுதாக இன்ப நிலைக்கு நான் இன்னும் செல்லவில்லை என்பதால் நீங்கள் அது தொடர்பான விளக்கத்தை சொல்லுமாறு முத்தியா முனிவரிடம் கேட்டேன். முத்தியா முனிவர் எனக்கு சொன்ன விடையை நாளை குறிப்பிடுகிறேன். நீங்கள் முடியுமானால் உங்களுடைய அனுபவங்களை பயன்படுத்தி நினைத்து பாருங்கள். இவ்வாறு நினைத்து பார்க்கும் முயற்சிதான் தியானம் என்னும் இல்வாழ்க்கை துன்பங்களை போக்கும் மாய மருந்து என்று முத்தியா முனிவர் சொல்வார். கரோலி சப்பு மெண்டி சப்பு.
செய்வினை செய்வினை பழைய வாக்குடன் பிறந்தவர்கள் பழைய கடன்களை தீர்த்தே ஆக வேண்டும். அவர்கள் எத்திகதியிலிருந்து நல்லெண்ணத்துடன் நல்ல தீர்மானங்களை எடுத்து நல்ல செயல்களை செய்ய தொடங்குகிறாரோ அன்றிலிருந்து பழைய விதிப்பயன்களில் மாற்றம் ஏற்படுகிறது. அவருக்கும் நல்லறிவு கொடுக்க புத்தகங்களோ அனுபவங்களோ அல்லது ஒரு குருவோ தானாக வந்து சேரும். அவை உன் அறிவையும் ஆத்ம மனப்பலத்தையும் மேலோங்க செய்யும். படிப்படியாக வாழ்க்கை அற்புதமான அனுபவங்களால் நிறையும். நீர் சாதாரணமானவன் போல் அல்லாமல் தனித்துவமானவனாக மாறிக்கொண்டிருப்பாய். நீர் செய்யும் ஒவ்வொரு வேலையையும் வெற்றியடைய தொடங்கும். செல்வேன் என்று சொன்ன செல்வம் வருவேன் என்று உன்னிடம் வரத் தொடங்கும். நீர் விரும்பிய வீடு வாகனம் எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு கூடி வரும். வலியும் வேதனையும் உன்னை நெருங்கி கூட வரமாட்டாது. உன் நண்பர்களும் மற்றவர்களும் உன்னிடம் காணப்படும் மாற்றங்களை பார்த்து வியப்படைவார்கள். நீர் நேர்மையை தொடர்ந்து கடைபிடித்தால் இருக்கும் வாய்ப்புகளில் உனக்கு பொருத்தமான வாய்ப்பை தேர்ந்தெடுக்கும் ஆற்றல் உனக்கு தானாக வரும். யாராலும் இனிமேல் உன்னை ஏமாற்ற முடியாது. உன் தீர்மானங்கள் அவ்வாறு தானாக அமையும். உன் அறிவும் ஆற்றலும் முன்னரை விட உயர்ந்திருப்பதை உணர்வீர். நீர் எடுக்கும் முடிவுகள் சரியானவையாகவும் லாபகரமானவையாகவும் அமைந்துவிடும். உன் நல்லெண்ணம், நல்ல தீர்மானம், நல்ல செயல்கள் காரணமாக உன்னுடன் தெய்வீக ஆற்றல் உருவாகத் தொடங்கும். தேவையான போது தேவையான உதவிகள் தானாக வந்து கிடைக்கும். பிரச்சனைகள் இருந்தால் அவை மறையத் தொடங்கும். வருமதியான கடன்கள் இருந்தால் அவை வந்து சேரத் தொடங்கும். எல்லாவற்றுக்கும் காரணம் திடமான நல்ல எண்ணமும் நல்ல தீர்மானங்களும் நல்ல செயற்பாடுகளும் தான். கடவுள் நம்பிக்கை உனக்கு அதிகரிக்க தொடங்க எதிர்காலம் பற்றிய பயம், கவலை படிப்படியாக உன்னை விட்டகலும். உன்னை வெறுத்தவர்களும் எதிரிகளும் உன்னை நண்பர்களாக்கிக் கொள்வார்கள். உன் பொறுமையான மன்னிக்கும் தீர்மானத்தின் வெற்றியே அது. நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமுடையவர்களாக மாறுவீர்கள். ஆசீர்வாதங்களும் உங்களை மேன்மைப்படுத்தும். உங்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதை உணர்வீர்கள். நிதி நெருக்கடிகள் நீங்கி உங்கள் வாழ்க்கை இன்பத்துக்கும் மட்டுமன்றி பேரின்பத்துக்கும் வழிகாட்டும். கடவுள் கொடுக்க வேண்டியவருக்கு ஒரே நாளில் கோடிக்கணக்கில் கொடுப்பார். அளிக்க வேண்டியவரை ஒரே நாளில் அளிப்பார் என்று எல்லா சமயங்களும் உதாரணங்களுடனும் உபகதைகளுடனும் இதையே சொல்லுகின்றன. நான் ஒரே பழைய உதாரணத்தை மீண்டும் சொல்லுகிறேன். நீ பிரயாணம் போக பஸ் வண்டியில் ஏறுகிறாய். உன் பணப்பை களவாடப்பட்டு விட்டது. கண்டக்டர் டிக்கெட்டுக்கு காசு கேட்கிறார். நீர் பணப்பையை பார்க்கிறாய், அது இல்லை. கலவரம் அடைகிறாய். கண்டக்டர் காசு இல்லாட்டி கீழே இறங்கு என்று தள்ளுகிறான். நீர் அவமானத்தால் குறுகி போகிறாய். அப்போது ஒரு பையன் ஐயாவுக்கு காசு இங்கே என்று கொடுக்கிறான். இது எப்படி நடந்தது? யாரோ ஒரு பையன். ஏன் உனக்காக காசு கொடுக்க வேண்டும்? இதுதான் புதிர். நீர் எப்போது இது போன்ற உதவியை வேறு யாருக்கோ செய்திருக்கிறாய். அதன் விளைவே இது என்று நான் சொன்னால் உன்னால் நம்ப முடிந்தால் நம்பு. இப்படித்தான் நீர் நல்ல எண்ணத்துடன் எப்போதும் நல்லதை செய்து வருவாயானால் உனக்கு தேவையான போது தேவையான அளவில் தேவையான உதவியை யாரோ எப்படியோ செய்வார். இதனை நம்ப வேண்டுமானால் ஞானக்கண் தான் திறக்க வேண்டும் என்பதில்லை. ஓரிடத்தில் அமைதியாக இருந்து சிந்தனை செய்து பார். உன் மனதுக்கு அது புரியவே செய்யும் என நினைக்கிறேன் என்று முத்தியா சுவாமிகள் சொன்னார். கடவுளை சப்பம் என்று சாப்போம்.